ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெண் இயக்குநர்களுடைய நிலை இதுதான். ஆனால் ரேவதி ஒரு அணுகுண்டு அப்படின்னு நடிகை லக்ஷ்மி அவர்கள் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பல மலையாள படங்களில் அவரின் திறமையை பார்த்து ஐயோ ரேவதி அப்படின்னு நினைத்திருக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் செய்திருப்பாங்க. தமிழ் சினிமாவில் நடிகையும் இயக்குனருமான முத்திரை பதித்திருக்கக்கூடிய நடிகை ரேவதி ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை, அவங்க ஒரு அணுகுண்டுன்னு நடிகை லக்ஷ்மி புகழ்ந்து பேசியிருக்காங்க. மேலும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆண் இயக்குநர்கள் பெண் இயக்குநர்களுக்கு கிடைக்கும் மரியாதை குறித்தும் பேசியிருக்காங்க. பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான மண் வாசனை அப்படின்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானவங்க ரேவதி. தமிழில் ரஜினிகாந்த், கமலஹாசன், ஹிந்தியில் அமிதாப் பச்சன், சல்மான் கான், மலையாளத்தில் மோகன்லால், மம்முட்டின்னு பல முன்னணி நட்சத்திரங்களோட இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. பாரதிராஜா தொடங்கி பாலு மகேந்திரா, மகேந்திரன், கே பாலச்சந்தர் என முன்னணி இயக்குநர்களின் படங்களிலும் நடிச்சிருக்காங்க. நடிகை, இயக்குனர், டப்பிங் கலைஞர், பாடகர்னு பல திறமை கொண்ட ரேவதி பல சீரியல்களில் நடிச்சிருக்காங்க. இந்தி, ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் சில படங்களை இயக்கியிருக்காங்க. இவங்க இயக்கத்தில் வெளியான குட் வைஃப் என்ற வெப் தொடர் சமீபத்தில் வெளியாகி பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. இவரினுடைய திறமையை பாராட்டி எவர்கிரீன் நாயகி அப்படின்ற விருது அவள் விகடன் சார்பில் கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு விருது கொடுத்த நடிகை லக்ஷ்மி பல சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்திருக்கிறாங்க. அதில் பேசியவங்க, லக்ஷ்மி பெங்களூரில் உதயகீதம் திரைப்பட ஷூட்டிங் நடந்துச்சு. அப்போது என் கார் ஸ்டார்ட் ஆகலை. அவர் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பார். அப்போது அங்கிருந்தவர்கள் இவர்தான் ஆர்டிஸ்ட்னு சொன்னாங்க. அப்போது நான் அவர் ஆர்டிஸ்ட் இல்லை, அணுகுண்டு அப்படின்னு சொன்னேன். உண்மையில் அவர் அணுகுண்டு தான். பல மலையாள படங்களில் அவரின் திறமையை பார்த்து ஐயோ ரேவதினு நினச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் செய்திருப்பாங்க. ஒரு பாடலில் கமலஹாசனும் ரேவதியும் ஆடுவாங்க. அதில் கமலஹாசன் எனக்கு தெரியலை, ரேவதி தான் தெரிஞ்சாங்க. நடிப்பு மட்டுமல்ல, இயக்குனராக முத்திரை பதிச்சிருக்காங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆண் இயக்குனர் சைலன்ஸ் அப்படின்னு சொன்னால் உடனே சைலண்ட் ஆகிடுவாங்க. அதே பெண் இயக்குனர்கள் சைலண்ட்டுன்னு சொன்னால் அங்கே பாரு ஏதோ சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. நானே இதை கேட்டிருக்கிறேன். அந்த நிலையிலும் ரேவதி பல படங்களை இயக்கி முத்திரை பதிச்சிருக்காங்கன்னு லக்ஷ்மி அவர்கள் அவங்கள பாராட்டி தள்ளியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.